இங்கே ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக 2 பேரும் கையில் கன்னை வச்சுட்டு நெத்தியில் வச்சுட்டு நிற்கிறாங்க. 1 2 3 சொல்லிட்டு சுடுறாங்க. ஹீரோ கையில் இருக்க கன்று மட்டும் சுட்டு அவன் கீழே விழுந்து செத்து போயிடுறான். இது எல்லாமே ஹீரோ அவன் கள்ளக்காதலி கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க பிளான் தான். அந்த பொண்ணு கேட்குறா, கன்னை மாற்றி நீ செத்து போயிட்டா நான் என்னடா பண்ணுறதுன்னு. இதெல்லாம் பேசிக்கு. கருப்பு கன்று தான் வந்து ஒரிஜினல் கன்று. அதை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு, நான் டம்மியாக ஒரு சில்வர் கன்னை வச்சிருப்பேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறான். நான் பிளானை பக்காவாக போட்டிருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து நான் பெரிய நஷ்டத்தில் இருக்கேன், கடன் பிரச்சனை நம்ம தற்கொலை பண்ணிக்கிறான்னு ஆல்ரெடி அவன் மண்டையில் ஏற்றி வச்சிருக்கேன். அவன் சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட் வேறு. ஆல்ரெடி என்னோட கன்னை காணும் போலீஸில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா உன் பல்லாஸ்பத்திரிக்கு செக்கப் போகிற மாதிரி வந்தால் நான் எல்லா சிசிடிவி கேமராலையும் இங்கே தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிடும். பின்பக்கமாக எகிரி குச்சி டெலிவரி பாய் கெட்டப்பில் வீட்டுக்கு போனேன்னா அந்த பொண்ணு நானும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு பேப்பரில் வந்து எங்கள் தற்கொலைக்கு யாரும் கார்னர்லேயும் எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு கையில் இருக்க துப்பாக்கி மட்டும் வெடிச்சிடும், நான் மட்டும் தப்பிச்சு இங்கே வந்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு அவன் சொல்கிறான். இவனும் பிளான் பண்ண மாதிரியே டெலிவரி பாய் கெட்டப்பில் வீட்டுக்கு போய் பார்த்தா பொண்டாட்டி மயங்கி கிடக்குறா. சரி இதுதான் கரெக்டான டைமுன்னு அந்த பொண்ணு கையிலே கன்னை வச்சு தலையில் சுட்டுட்டு பக்கத்துலேயே அந்த லெட்டரையும் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். ஆஃபீஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி செத்துட்டான்னு ஃபோன் வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. இவனால் பொறுக்க முடியாமல் வீட்டுக்கு போய் பார்க்குறான். அங்கே டெட் பாடியை காணோம். ஹீரோவும் கள்ளக்காதலிக்கு ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர வச்சு இந்த மாதிரி பாடியை காணணுன்னே 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் பொண்டாட்டி ஃபோன்லேருந்தே அவனுக்கு ஃபோன் வருது, ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி. இவங்க 2 பேரும் கிளம்பி போய் பார்த்தா அவன் பொண்டாட்டியை செக் பண்ணிட்டு இருந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் வீடு அது. அந்த டாக்டரும் ஹீரோட பொண்டாட்டி பாடியை அழகாக பேக் பண்ணி சேரில் உட்கார வச்சிருக்கான். இவங்க வந்து ஏன்டா இது இங்கே தூக்கிட்டு வந்தேன்னு கேட்டால் அப்போ தான் அவன் சொல்கிறான், நீங்கள் கண்ணால் அவளை சுட்டதை நான் பார்த்தேன். இன்னொரு விஷயம் சொல்லணும், ரொம்ப நாளாக அவங்க பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் இருந்தா. நான் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் என் மேலே இம்ப்ரெஸ் ஆகி என்னை கட்டி பிடிச்சி என்னை வந்து செக்ஸுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதை தடுக்கிறதுக்காக நான் மாத்திரைலாம் கொடுத்தேன். அந்த மாத்திரையை சாப்பிட்டு ஓவர் டோஸில் செத்து போயிட்டா. அதனால தான் நான் பயந்து போய் நானும் மாட்டி போயிடுவேன்னு தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவும் கள்ளக்காதலையும் சிரிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ இதுக்காகலாம் அவளை கொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெக்னன்சி கிட்ட காட்டாங்க. அதில் வந்து 2 கோடு இருக்குது. நீ வந்து என் ஒய்ஃப் கூட வந்து கள்ளத்தொடர்பில் தான் இருந்திருக்க. அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கான்னு தெரிஞ்ச உடனே பயந்து போய் அவளுக்கு மாத்திரை கொடுத்து கொண்டுட்டு இப்போ நாங்கள் சுட்டதுக்கு அப்புறம் தான் அவள் செத்துறான்னு பயந்து போய் இங்கே தூக்கிட்டு வந்திருக்கோன்னு அவனும் மாட்டிக்கினான். இப்போ